சண்டே முடிச்சுட்டு மண்டே ஒர்க் ஆர் காலேஜ் போகிறவங்களுக்கு ஒரு மாதிரியா தான் இருக்கும். ஆனால் என்ன பண்ணுறது, போய் தானே ஆகணும். போனால் தான் ஒர்க் போகிறவங்களுக்கு சேலரி, காலேஜ் போகிறவங்களுக்கு அட்டண்டன்ஸ். மற்றவங்க எதுக்கு காலேஜ் போவாங்கன்னு எனக்கு தெரியாது. ஆனால் நான் மெயினாக அட்டண்டன்ஸ்க்காக தான் காலேஜ் போவேன். ஆனால் நான் காலேஜ் போய் ஆப்சென்ட் ஆகிற கேஸ் நான் மட்டும் தான் இருப்பேன். என்ன ஆச்சுன்னு இந்த வீடியோலேயே சொல்கிறேன். இவன் என்ன இவ்வளோ நேரம் ஏதோ தரையை காமிச்சு பேசிட்டு இப்போது பில்டிங் காட்டுறான்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, இதுதான் என்னோட பிளாக். நான் இங்கே தான் பிளேஸ்மெண்ட் கிளாஸ் அட்டன் பண்ணுறேன். அதை பற்றி நான் தனியாக ஒரு வீடியோவை போடுறேன். நீங்கள் நினச்சிக்கலாம் ஏதோ ஃபஸ்ட்டு தரையை காமிச்சு பேசிக்கிட்டு இருந்தால் அதுக்கப்புறம் பிளாக் காமிச்சு பேசினா இப்போ தான் மரத்தை காமிச்சு பேசலாம்னு சொல்லிட்டு நீங்கள் நினச்சிக்கலாம். ஆனால் நான் ஃபஸ்ட்டு ஏன் 4 hour கிளாஸ் ஆப்சென்ட் ஆகினேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறேன். எனக்கு சாட்டர்டே காலேஜ் இருந்துச்சு. நானும் காலேஜ் போனேன். மார்னிங் செக்ஷன் அட்டன் பண்ணேன். ஆஃப்டர்நூன் செக்ஷன் வந்து ஹாஸ்டலர்ஸும் இல்லை, டே ஸ்காலர்ஸும் இல்லை. சரி, நானும் கிளம்பிட்டேன். கிளம்பும்போது நான் எப்போதும் இன்ஃபார்ம் பண்ணிட்டு தான் கிளம்புவேன். அந்த வாட்டி யார்கிட்டையுமே இன்ஃபார்ம் பண்ணல. ஸோ நான் கிளம்பிட்டேன். பார்க்கிங் கிட்ட என்னோடய ஸ்டாஃப் இருந்தாங்க. நீங்கள் என்ன பண்ணுற? இல்லை மேம், வீட்டுக்கு போகிறேன். இன்ஃபார்ம் பண்ணேன். இல்லை பண்ணல மேம், சாரி மேம் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னேன். இல்லை நீ கிளாஸ்க்கு போ அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க. நானும் கிளாஸ்க்கு போய் சாட்டர்டே ஃபுல்லாக காலேஜில் இருந்தேன். மண்டே இன்னைக்கு மேம் வந்து இப்போ என்னோட ஹெச்ஓடியும் என்னோட டியூட்டரையும் பார்த்துட்டு அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க. இல்லை மேம், சாரி மேம் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னேன். இல்லை நீ போய் பார்த்துட்டு வா அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க. எனக்கு அந்த டைம் மேம் மேலே கோவம் வந்துச்சு. இவங்க மட்டும் காலேஜ் டேஸில் கட் அடிச்சிருக்க மாட்டாங்களா அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் நான் பொறுமையாக உட்காந்து யோசிக்க போதான், இல்லை நான் பண்ண தப்பு, நான் பண்ணது கரெக்டுலாம் சொல்ல மாட்டேன், நான் பண்ணது தப்பு. எல்லாருமே கட் அடிச்சுட்டு போகிறாங்க, நீனும் இது மாதிரி போகலாமா அப்படின்னு சொல்லிட்டு நான் எனக்குள்ளேயே நானே திட்டிக்கிட்டேன். ஏன்னா அவங்க வார்ன் பண்ணாங்கன்னா இதுக்கப்புறம் நான் எந்த தப்பும் பண்ண மாட்டேன், எனக்கு போகவும் தோணாது. ஸோ நான் இதுலேருந்து என்ன சொல்ல வரேன்னா, மற்றவங்க போனால் போகட்டும், நம்ம வேலை என்ன அதை மட்டும் பார்க்கணும். மற்றவங்க இருக்காங்களோ இல்லையோ நம்ம வேலையை மட்டும் கரெக்டாக பார்த்தா போதும். ஸோ இன்றைக்குள்ள டே இப்படி தான் போணுச்சு. ஆஃப்டர்நூன் செக்ஷன் வந்து கம்யூனிகேஷன் கிளாஸ். எனக்கு பேசிக்கலி அவ்வளோ கம்யூனிகேஷன் கிளாஸ் பிடிக்காது. ஆனால் எனக்கு என்னன்னு தெரியல, ஒரு 2 கிளாஸாக எனக்கு கம்யூனிகேஷன் கிளாஸ் ரொம்ப பிடிச்சி, ஒரு மாதிரி ஃபன்னாக ஜாலியாக நல்லா போகுது. ஸோ இன்றைக்குள்ள டே அவ்வளோதான். எல்லோரும் பார்த்து பத்திரமா இருங்க, சாப்பிடுங்க. டாட்டா, பாய், டாட்டா.